திருவள்ளுவருக்கே காவி சாயம் பூசினவங்க. அவர் சொன்ன மாதிரி திருவள்ளுவரே ஆர்எஸ்எஸ் காரங்கிற மாதிரி அவர் பேசுகிறாங்க. இன்னொன்று மகாபாரதத்தை உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டாங்க. எங்களுக்கு மகாபாரதத்தை நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ராமாயணத்தை ரொம்ப நாங்கள் எரிச்சவங்க தான், இல்லைன்னு சொல்ல, பெரியார் எரிச்சார், நாங்கள் எரிக்கலை, பெரியார் எரிச்சார். ஆனால் மகாபாரதத்தில் சொல்லப்படுகிற 2 வீரர்களுக்கும் 2 படைக்குமே உண்மை இருக்கா இல்லைங்கிறது வேறு விஷயம், நாங்கள் நம்புகிறோமா இல்லைங்கிற விஷயம். சாப்பாடு போட்டவன் ஒரு தமிழன் உதயன் சேரன்கிறவன் தான், மன்னன் தான் சாப்பாடு போட்டிருக்கான். அதை அவர் சொல்லுவாரா? அதை சொல்ல மாட்டாரு. தமிழனாக நீங்க ஏற்க வேண்டும் தான் அவர் கோரிக்கை வைக்கிறார். ஒரு உதாரணத்தை நாங்க தெலுங்கு ஏன் பருவச்சிங்க, நான் சொல்ற தந்தை பெரியாரே சொன்னாரு, நான் கர்நாடகத்தை சேர்ந்த பல்ஜா நாயுடுவை சேர்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் தான், தமிழினத்துக்காக நான் உழைக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் அவர் சொன்னாரு. அவர் நான் தமிழன் தான் அப்படின்னு சொல்லவே இல்லையே. அப்ப அப்படி சொல்லக்கூடாது, அந்த கருத்து சொல்லக்கூடாது. வள்ளுவருக்கு இயல்பாவே காவிதாங்க, வள்ளுவர் நாயனார் தாங்க. வள்ளுவருக்கு கோயில் மயிலாப்பூர்ல இருக்குங்க. யாருங்க காவி சாயம் பூசினாங்க? நீங்க தான் வள்ளுவருக்கு பொட்டு இல்லாம. ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியும் பாருங்க, நான் திருவள்ளுவர் திருநாட்கழகம் ஒரு விஷயம் புரியுங்க. நீங்க பாருங்க, இல்லங்க அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒத்துக்கிறீங்களா? சாதி மதம் கிடையாது. யாருங்க நாங்களும் ஒத்துக்கிறோம். திமுக காரங்க மாதிரி நீங்களும் அறகுறையா பேசாதீங்க. விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அடுத்த வரி சொல்லுங்க, அடுத்த வரி சொல்லுங்க, அடுத்த வரி சொல்லுங்க, அடுத்த வரி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க தெரியல, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் இந்த டிபேட்டுக்கு வரலங்க. சொல்ல சொல்லுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அடுத்த வரி சொல்ல சொல்லுங்க, அடுத்த வரி சொல்ல சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேங்க. சும்மா போறவன் நுனிப்புல பேஞ்சிட்டு போறதா இது? குடியரசு துணைத் தலைவர் தேர்தல்ல நமக்கு வள்ளுவர் இயல்பா காவி வள்ளுவர் தான். நாயன்மார்ல ஒருத்தவர். நாங்க மயிலாப்பூர் கோயில்ல 63 நாயன்மாரோட வள்ளுவர் 64வது நாயன்மாரா நாங்க ஒத்துட்டு இருக்கோம். இது பரம்பரையா இருக்கு. அவரு வைகாசி அனுஷத்துல பிறந்தாரு, அந்த கோயில் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னு சொல்றீங்க. இந்து சமய அறநிலைத்துறை சேகர் பாபு அமைச்சராக இருக்கு, அறநிலைத்துறை கீழ இருக்கு அந்த கோயில். இவர் சொல்றாரு நம்ம தலைப்புல இருந்து எங்கயோ வெகு தூரம் போயிட்டே இருக்கோம். அறநிலையத்துறையை கொண்டு வந்தது யாருங்க? இல்ல இது இல்ல இல்ல இந்த தலை முழுக்க நம்ம தலைப்புல இருந்து வெகு தூரம் போயிட்டோம். இப்ப நான் சொல்லாருங்க, வள்ளுவருக்கு சாயம் பூசி, வள்ளுவருக்கு நாங்க பூசலங்க. திராவிடம் வந்துதான் திராவிடம் வந்துதான் வள்ளுவரை மாத்துனீங்க. வள்ளுவருடைய அடையாளத்தை அழித்தவங்க திராவிடம். ஒரு நிமிஷம் திருக்குறள் இந்தியாவுடைய மூத்த இலக்கியம் வச்சுங்க. நீங்க அந்த திருக்குறளை தேசிய நூலாக நீங்கள் அங்கீகரிப்பீர்களா? இன்னைக்கு கூட சிங்கப்பூர்ல திருக்குறள் மையம் வச்சிருக்கோம். திருக்குறளை கொண்டு போயிருக்கோம். 64 மொழியில 64 மொழியில திருக்குறளை கொண்டு போயிருக்காங்க. இவர் தான் சொல்றாரு 64 மொழின்னு. 4 நாளைக்கு முந்தி முருகன் ஒன்றிய அமைச்சர், இவங்க பிஜேபி சேர்ந்தவர், 85 மொழியில திருக்குறள் இந்திய மொழி. மொழிகளில் என்று சொன்னார்கள். திருக்குறளுக்கும் முருகன் நீண்ட கால அரசியல் நீங்க ஏதாவது நம்ம பேசுற மக்களுக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருக்கும் நான் கேட்டேன். தவறா சொல்ல அவர் சொல்ற, அவரும் நீங்க தவறா சொல்லக்கூடாது. அவர் சொல்ற 85 மொழியில திருக்குறள் விவாதத்துக்குள்ள வரலாம். திரு ஸ்ரீதர், இந்தியா நான் சொல்றது சொல்ல வந்துடுறேன். அவர் குமார் அவர்கள் போற போக்குல என்ன சொன்னாரு, கப்பல் வச்சிருக்காங்க, எல்லாம் பணக்காரனா, எம்பியா இருந்தவங்க பூரா பணக்காரனா இருக்கான், இவர் பணக்காரனாவல அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நேர்மையாளனாக இருந்தார் அப்படி இப்படி சொல்றாரு. இவர் பணக்காரனா இருக்காரு, கப்பல் வச்சிருக்காருலாம் சொன்னாரு இல்லையா? நான் கேக்குறேன், கோட்டு போட்டுக்காரு, நான் கேட்டேனா இல்ல, அதை போட்டுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப என்ன கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு கேக்குறேன். பிரதமர் மோடி அவர்கள் எளிமையானவர். இருங்க, மோடி எளிமையானவர், சாதாரணமா ஒரு டீ கடை வச்சுதான்னு சொன்னாங்க, போனாங்க, எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் உடை உடுத்துகிறாரே, காலையில் உடுத்துகிற ஒரு உடைக்கு மட்டும் எத்தனை லட்சம் கோடி, எத்தனை லட்சம் சொல்லுவாங்களா?
சரி ஓகே அவன் இல்ல, இல்ல, இல்ல. பணக்காரனா, பணக்காரன் ஏழை தான். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மூலதனம் இருக்கணுங்க. எனக்கு நம்ம முழுமையாக தலைப்புல இருந்து முழுமையாக வெளியே போயிடும். மகாத்மா காந்தி சரி, நான் அரசியல் பிரிட்டிஷ் அரசியல் கேட்கிறேன். இருங்க. இருங்க. நான் இல்ல என்ன கேள்வி கேட்க விடுங்க. நீங்களே மாத்தி மாத்தி கேள்வி கேட்டா என்ன சொல்றேன்? மகாத்மா காந்தி திரு ஸ்ரீதர் பிரிட்டிஷ் அரசியல் சார் ப்ளீஸ் சந்திச்சப்ப சார் ப்ளீஸ் பேசிக்கிட்டு தான் போனாருங்க. சரி ஓகே ஓகே அப்ப நம்ம விவாதத்துக்குள்ள நான் வரலாம். என்ன சொல்றேன்னா, பணக்காரங்கிற வார்த்தை இல்ல சொல்லக்கூடாது. விவாதத்துக்குள்ள சரி வரலாம். திரு ஸ்ரீதரன் ப்ளீஸ். கார்கே அவர்கள் சொல்லுகின்ற போது, சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் அறிமுகப்படுத்துகின்ற போது, இந்தியாஸ் மோஸ்ட் டிஸ்டிங்விஷ் அண்ட் ப்ரோக்ரஸிவ் ஜூரிஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டுமல்ல, அவர் வந்து ஒரு சரியான தேர்வு அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்துகிறது நாங்கள் திரும்ப உண்மையிலேயே உள்ளது மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு யுனானிமஸாக செலக்ட் பண்ணாங்க. சார் நாங்க வந்து சமாஜ்வாதி பார்ட்டியிலிருந்து அகிலேஷ் யாதவ் சொன்னா அப்படின்னா கூட என்ன சொன்னா, எந்த பின்புலம் இருக்கக்கூடிய அரசியல் தலைவராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதன் காரணமாகத்தான் உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருந்தவரை நாங்கள் தேர்வு செய்கிறோம் என்று சொன்னார். இதில் என்ன பிரச்சனை? கோபாலகிருஷ்ணன், நான் வந்து என்ன சொல்றேன், அவர் தேர்வுலையோ அவருடைய தனி மனித ஒழுக்கத்திலையோ அவருடைய நீதி அரசராக இருந்து அவர் கொடுத்த தீர்ப்பில் நான் எதுவும் பெருசாக போக விரும்பலை. அவர் நல்லவராக கூட இருக்கட்டும், அது நான் இல்லைன்னு சொல்லலை. நான் அவருடைய தீர்ப்பிலே இந்த போபால் விஷவாயு விஷயத்தில் அவர் கொடுத்த தீர்ப்பு இன்றைக்கும் கான்ட்ரவர்சியாக இருக்குது. அதை பற்றி பேசுறது கூட நான் வேணான்றேன் அதை பற்றி. ஆனால் நீங்கள் ஒரு கேண்டிடேட்டு அவர் வெற்றி பெறுவதாக இருந்தால் இந்த நீதியரசருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமான்னு கற்பனைக்கு சொல்கிறேன் நான். ஒரு வேளை இப்போ எங்ககிட்ட இருக்கிற மெஜாரிட்டி 425க்கு மேற்பட்ட எம்பி வெற்றி பெறுவாங்க உறுதியாக எங்ககிட்ட இருந்தும் கூட அவரை வந்து தோல்வி அடைய போவதற்காகவே ஒரு நல்ல மனிதரை ஏன் நீங்க பலிகடா ஆக்கணும்னு நான் கேட்கிறேன். இல்ல அப்படி அர்த்தம் கிடையாது. அப்படி பொருள் கொள்ள முடியுமா? அப்துல் கலாம் அவர்கள் இரண்டாவது முறையாக ஏன் அவர் நிறுத்தப்படவில்லை? கோபாலகிருஷ்ணன் வெற்றி பெறுவதாக இருந்தால் 100% சொல்றேன் நான், அவர் இருக்க மாட்டாங்க, அரசியல்வாதி இருப்பாங்க. ஏங்க பிரதிபா பாட்டீல் யாருங்க? இவங்கெல்லாம் தகுதியை பற்றி எல்லாம் பேசுகிறாங்களே. மறைந்த தலைவர் ஜனாதிபதியாக இருந்தவர், நான் வந்து அவமரியாதை சொல்லலை. அவங்களுடைய தகுதி என்னங்க? அவங்க ஜனாதிபதியாக வேட்பாளராக அறிவிக்கும்போது திருமதி சோனியா காந்தி அவர்கள் வீட்டில் உதவியாளராக இருந்த தாண்டி என்னங்க அவங்க செஞ்சாங்க? என்ன தகுதி இருந்தது அவங்களுக்கு? நீங்கள் உங்களுக்கு மிருகபலம் இருக்கும் பொழுது நீங்கள் முடிவு செய்வர் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும்பொழுது நீங்கள் யாரை வேணாலும் வேட்பாளராக அறிவிப்பீங்க. ஆனா ஒரு தோல்வி நிச்சயம் எனக்கு தெரிஞ்ச பிறகு ஒரு நீதியரசர் அசிங்கப்படுத்துவீங்களா? இது என்ன ஒரு தார்மீகமான உரிமை இருக்க முடியும் ஒரு அரசியல் கட்சிக்கு? ஒரு இண்டி கூட்டணி மக்களை வந்து ஒரு நீதியரசரையும் சேர்த்து ஏமாற்று கொண்டிருக்கிறது. இப்ப நான் சொல்றது என்னன்னா, இப்ப இவங்க பாரதிய ஜனதா கட்சி சார்பாக என்டிஏ கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிற தமிழர்னு சொல்றீங்களே, அவர் நிறுத்தியதுக்கு காரணமே வர இருக்கிற தமிழ்நாட்டினுடைய 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கித்தான் பிஜேபி கால் ஊன்றுவதற்காக இந்த வித்தியை செய்திருக்கிறது. திரு அப்பாஸ், இதில் வந்து மத்திய அரசாங்கம் வந்து தமிழுக்கு ஒதுக்கிய நிதி வந்து வெறும் 75 கோடி, சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கிய நிதி வந்து 675 கோடி, மற்றும் பல மொழிகளுக்கு ஒதுக்கியது வந்து 2533 கோடி. தமிழ் பாசம் தெரியுதா? தமிழ் பற்று வந்து திடீர்னு கொம்பு முளைக்குதே, புரியுதா உங்களுக்கு? அப்ப கொங்கு மண்டலத்துல ஓட்டு வாங்குறதுக்காக சிபி ராதாகிருஷ்ணன் தமிழர்னு நீங்க பிரகடனப்படுத்துறீங்களே தவிர தமிழுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஏன் கீழடி நாகரிகத்தை நீங்கள் புளிய தோண்டி புதைக்க நினைக்கிறீங்க? ஏன் தொல்பொருள் ஆய்வாளருடைய அறிக்கையை எதற்கு மறுக்கிறீங்க? 422 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக 422 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அப்படி என்ற போது யாரை வேண்டுமானாலும் நிறுத்தி இருக்கலாம். ஒரு உத்தரப்பிரதேசல இருந்து நிப்பாட்டி இருக்கலாம், மகாராஷ்டிரால இருந்து நிப்பாட்டி இருக்கலாம் அப்படிங்கிற கிளைம் பாஜகவோடது. எங்க ஏற்கனவே தமிழராக இருந்த அப்துல் கலாம் வந்து ஜனாதிபதி ஆக்கினதுனால குஜராத் கலவரத்தினுடைய ரத்தக்கரையை மறைப்பதற்கு திரையாக அப்துல் கலாமை அந்த காலத்துல பயன்படுத்தினாங்க. அந்த காலகட்டத்தில் பிரதமராக வாஜ்பாய் இருந்தார். வரலாற்று உண்மை நான் சொல்றது. வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது உலக நாகரிக சமூகத்தினுடைய முகத்திலே எப்படி நான் விழிப்பேன்னு இன்றைய பிரதமராக இருக்கக்கூடிய அன்றைய முதலமைச்சர் குஜராத்தின் முதலமைச்சர் மோடியை பார்த்து அன்னை கேட்டாரு, நீ ராஜினாமா பண்ணுன்னு கூட கேட்டாரு. அந்த தவறை மறைப்பதற்காக அப்துல் கலாமை ஒரு திரையாக பயன்படுத்துறாங்களா இல்லையா? திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா? குஜராத் கலவரம் அந்த மாநிலத்துடைய பிரச்சனை, அதை சரியாக அழகாக கையாண்டார் மோடின்னு சொன்னார். இவர் எங்க இருந்தாரு? கூட்டணியில இருந்தாரு சொன்னாரு. நாங்க என்ன இல்லையா சொல்றோம்? கூட்டணியில இருந்தாரு சொன்னாரு. அதுக்காக அது உண்மையாயிருமா? ஆர்எஸ்எஸ் பத்தி கூட்டணிக்கு யார் சொல்றது? நாங்க சபை நாகரிகத்துக்காக சொல்றதா? சபை நாகரிகம் சொல்லுவாங்க. ஆர்எஸ்எஸ் உடனே அது பண்பாளர் ஆயிடுவீங்க நீங்க. நிறைவு செய்யலாம். சபை நாகரிகத்துக்கு நான் முடிக்கிறேன். முதல்வர் அன்னைக்கே சொன்னாரு, முதல்வர் கலைஞர் ஆர்எஸ்எஸ் பத்தி தவறா புரிஞ்சிருக்காங்க. கலைஞர் சொன்னாரு, நீங்க என்ன புதுசா வந்துட்டு அவங்களே தெரியாம பேசுறீங்க. சொல்லுங்க கலைஞர் நான் சொல்லலங்க, அவர் சொன்னாரு. நீங்க தான் சொல்லுங்க. கருத்து சொல்லுங்க. திரௌபதி முர்மு பழங்குடியினத்தினுடைய பெண் என்கிறதுனால மணிப்பூரிலே வந்து பழங்குடியின மக்களுடைய தாக்குதல் நிறுத்தப்பட்டதா?
அதனால ஏதாவது பயன் இருக்கா? அடையாள அரசியல் செய்றீங்க. okay. ஒரு ஆளை காமிச்சிட்டு Right. கலவரத்தை நடத்திருக்கீங்க, தேவாலயத்தை உடைச்சிருக்கீங்க, பழங்குடியின மக்களை கொன்று தீர்த்திருக்கீங்க, நிர்வாணப்படுத்திருக்கீங்க பெண்களை, மணிப்பூர் பெண்கள் பாலியல் வன்முறை செய்யப்பட்டாங்க, பாலியல் ஜனசா கட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு கேவலமா நடந்துருக்கீங்க. அதனால நீங்க அடையாள அரசியல் செய்யாதீங்க. நாகரிகமா பேசுங்க. அடையாள அரசியல் செய்யாதீங்க. நார்த் ஈஸ்ட்ல இன்னைக்கு இருக்கிற அண்ட்ரஸ்டா இருந்தது காங்கிரஸ் இருந்த வரைக்கும். அங்க வந்து மோதலை உருவாக்கி அங்க சிறப்பு பாதுகாப்பு படை சட்டம் கொண்டு வந்து அந்த ஊர்ல இருக்கு. மாநிலத்தை காங்கிரஸ் போய் பேசலாமா? மாநில கட்சி அதாவது நான் ஏற்கனவே ஒரு சம்பவம் சொன்னேன். இதுக்கு முன்னே இன்னொன்று இருக்குது. அப்துல் கலாமுக்கு எதிராக அப்துல் கலாமுக்கு இதே ஒரு நிலைமை வந்து அன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி தான் அவரை முன்னிறுத்தினது. காங்கிரஸ் எப்படியெல்லாம் தடுக்க முடியுமோ முயற்சி பண்ணி கடைசியில் தான் அதை பிச்சுக்கிட்டு தான் அதை அந்த அவருடைய அவரை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? லக்ஷ்மி சேகல்னு தெரியுது இல்லையா? அப்துல் கலாம், அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய படையில் INA அமைப்பில் ஜான்சி ராணி ரெஜிமெண்ட்டுக்கு தலைவியாக இருந்தவங்க. அவங்களெல்லாம் நான் அழைத்து வந்து 2004 நாகேஷ் தேட்டரில், அப்போ நாகேஷ் தேட்டரு கல்யாண மண்டபமாக அப்போ தான் கன்வெர்ட் பண்ணுறாங்க. நான் ஒரு விழா நடத்தி நேதாஜியோட டாக்டரையும் வர வச்சு, சுபாஷ் சந்திர போஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் இங்கே வர வைத்து, அப்போ CP ராதாகிருஷ்ணன் அங்கே வந்திருந்தார். அன்றைக்கி வந்திருந்தார். அன்றைக்கி ஃபுல்லாக என் கூட இருந்தார். அப்போது அந்த அம்மா என்ன சொன்னாங்க? லக்ஷ்மி சைக்கிள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா அவங்க எங்கே இருந்தவங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட கூட இருந்தவங்கள பார்க்குறதுக்கு, உலகம் புறம் பார்க்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. அந்த ஒரு கேரியரில் இருந்துட்டு 80-84 வயசில் அவங்கள கொண்டு வந்து நீங்கள் எப்படியாவது நீங்கள் தான் நிறுத்தினா அப்துல் கலாமை தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு எல்லாரும் ஆதரிச்சிருவாங்க உங்களுக்காகன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வேண்டான்னு சொன்னாங்க. அதை இவங்க எல்லாரும் கொண்டு, கம்யூனிஸ்ட் உட்பட எல்லாரும் கொண்டு திணிச்சாங்க. கடைசியில் எனக்கு பெரிய என்கிட்ட சொன்னது அவங்க, எனக்கு அதனால பெரிய கௌரவ குறைச்சல் தான். நான் தெரியும், அப்துல் கலாம் சார் நல்ல கேண்டிடேட் நான் சொன்னேன், அவங்க கேட்கலன்னு சொன்னாங்க. அதுதான் இப்போ இதுலேயும் வரப்போகிறது. அவர் ஒரு நல்ல ஜட்ஜாக கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அவருக்கு நல்ல ஜட்ஜாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி இல்லை நல்ல கூட குறைய இருக்கலாம். ஏன்னா நான் சரியாக அவரை பற்றி நாம எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த ஜட்ஜிங்கிற ஒரு பொசிஷனில் இருந்தவருக்கு அவருக்கு இது வந்து மைனஸாக முடியுங்கிறது என்னுடைய கருத்து. சரி, நல்லது. நன்றி. நிகழ்ச்சியில் வந்து 4 பேரும் உங்களுடைய நேரத்தையும் கருத்தும் எங்கிட்ட பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சி பங்கேற்றமைக்காக 4 பேருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நேயர்களே. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.